Hi friends, this is Puviyarasi's kitchen. Today recipe chapathi. எண்ணெய் சேர்த்து சேர்க்காம சப்பாத்தி எப்படி சாஃப்டாக செய்யலாங்கிறது உங்களுக்கு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்பாத்தி பூரி மாதிரி கூட செய்யலாம். நம்ம 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் செகண்ட் கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். மாவை ரொம்ப டைட்டாகவும் ரெடி பண்ணக்கூடாது, ரொம்ப தொலைதொலனும் ரெடி பண்ணக்கூடாது. கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாத்திரத்திலே போட்டு விட்டுனா அதுவே ரவுண்ட் ஆகிடும். இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக. மாவு பதம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் செகண்ட் கப்பில் இந்த அளவுக்கு தான் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 1/2 கிலோ மாவுக்கு 1.25 அளவுக்கு தண்ணி எடுத்துடுச்சு. இல்லை 1.5 தண்ணி எடுத்துக்கும். இப்போ 30 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும். இன்னொரு தடவை நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதேமாரி ரோல் பண்ணுங்கள் நீட்டாக. அதில் 2 ஹாஃபாக எடுத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. அந்த 2 ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃபை எப்படி பண்ணுறேன்னு கிளியராக உங்களுக்கு காட்டுறேன். இதை மாதிரி நீட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஈக்குவல் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு டைமும் சேவ் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சைஸ் தான் போடுவேன். கட் பண்ண பீஸை எடுத்து அப்படியே ஒரு கையில் வச்சு ஒரு தட்டிங்கன்னா அழகாக ரவுண்டு மாதிரி வந்துடும் நமக்கு. நல்லா அழகாக மெலிசாக தீத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக தீத்திடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். தேய்க்கும் போது மேலே அப்படியே மாவை ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். மாவு மேலே வைக்கும் போது லைட்டாக மாவு ஆட் பண்ணிவிட்டு வைங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரு 10 சப்பாத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குக் பண்ணிடுங்க. ரெடி பண்ண சப்பாத்தியை ஃபஸ்ட்டில் இருந்ததும் லாஸ்ட்டில் இருந்ததும் ஃபஸ்ட்டும் திருப்பிக்கிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம குக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தேய்ச்சிருந்த சப்பாத்தி ஊறி இருக்கும், அதனால தான் இப்படி பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம் 60 செகண்ட் அந்த பக்கம் 60 செகண்டுக்கு திருப்பி போடுங்க. ஒரு 2 மினிட் டைம் எடுத்துக்கும் சப்பாத்தி குக் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு நான் ஆயில் சேர்க்கலை. ஆயில் சேர்க்காத சப்பாத்தி சீக்கிரமாக குக் ஆகிடும். நம்ம சப்பாத்தியை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா சப்பாத்தி பூரி மாதிரி உப்பி வரும். இதை மாதிரி வந்துருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக மாவு ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். எண்ணெய் சேர்த்திங்கன்னா இதை மாதிரி வராது நமக்கு. சப்பாத்தி போட்டுட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு கிளாத் வச்சு தோசைக்கல்லை தொடச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கும் போது மாவு போட்டிருந்தோம்ல, அந்த மாவு கருப்பாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.